வணக்கம் மாணவர்களே. 10ஆம் வகுப்பு அறிவியல் அலகு 3 வெப்ப இயற்பியல். இதில் உள்ள எடுத்துக்காட்டு கணக்கு 1 பார்க்க போறோம். 70 மில்லி லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு கலனில் 50 மில்லி லிட்டர் திரவம் நிரப்பப்பட்டுள்ளது. கொள்ளளவு 70 மீட்டர் இருக்கு, 70 மில்லி லிட்டர் இருக்கு. ஆனா 50 மில்லி லிட்டர் தான் என்னது திரவம் நிரப்பப்பட்டுள்ளது. திரவம் அடங்கிய கொள்கலனை வெப்பப்படுத்தும் போது திரவத்தின் நிலை கொள்கலனின் 50 மில்லி லிட்டரிலிருந்து 48.5 மில்லி லிட்டராக குறைகிறது. சரியா? இப்ப கொள்கலன் அளவு, அதாவது கொள்கலனில் உள்ள அந்த திரவத்தின் அளவு குறையுது. சரியா? எவ்வளவு குறையுதுன்னா 48.5 மில்லி லிட்டராக குறைகிறது. சரியா? ஏன்னா கொள்கலனின் விரிவால் இதோட வால்யூம் குறையும். சரியா? மேலும் வெப்பப்படுத்தும் போது கொள்கலனில் திரவத்தின் நிலை, இப்ப திரவத்தின் நிலை விரிவடைகிறது. எவ்வளவு விரிவடைகிறதுன்னு பாத்தீங்கன்னா 51.1 மில்லி லிட்டராக உயர்கிறது திரவத்தின் கொள்கலனின் நிலை. சரியா? எனில் திரவத்தின் உண்மை வெப்ப விரிவு மற்றும் தோற்ற வெப்ப விரிவை கணக்கிடுகன்னு கேட்காங்க. சரியா? இப்போ திரவத்தின் ஆரம்ப நிலை ஒன்னுன்னு எடுத்துக்கோங்க. அது 50 மில்லி லிட்டரா இருக்கு. நம்ம அப்போது திரவத்தை நம்ம என்ன செய்யல, வெப்பப்படுத்தல. சாதாரணமா நம்ம எடுத்திருக்கோம் திரவத்தை ஒரு கொள்கலன்ல. கொள்கலனின் கன அளவு எவ்வளவு? 70 மில்லி லிட்டர். சரியா? ஆனா திரவத்தின் கன அளவு எவ்வளவு இருக்குன்னு பாருங்க, 50 மில்லி லிட்டர் இருக்கு. சரியா? அடுத்து கொள்கலனின் விரிவால் திரவத்தின் நிலை. சரியா? கொள்கலனின் விரிவால், அதாவது வெப்பப்படுத்துதான் கொள்கலன் தான் விரிவடைகிறது. அப்ப திரவத்தின் நிலை என்னது குறைகிறது. 50 உள்ளது 48.5 மில்லி லிட்டராக குறைகிறது. சரியா? குறையும் போது அதை L2ன்னு எடுத்துக்கிட்டோம். திரவத்தின் இறுதி நிலை, திரவத்தின் இறுதி நிலை எவ்வளவு இருக்குன்னு பாருங்க, 51.2 மில்லி லிட்டர். சரியா? இது L3ன்னு எடுத்துக்கிட்டோம். தோற்ற வெப்ப விரிவு, தோற்ற வெப்ப விரிவு. சரியா? இப்போ L3ங்கிறது 51.2 இருக்குல்ல, அதுல இருந்து இந்த L1 இருக்குல்ல, 50 L1 50 கழிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? தோற்ற வெப்ப விரிவு கிடைக்கும். சரியா? இப்போ L3ங்கிறது என்னது? 51.2 மைனஸ் 50. சரியா? இப்போ நமக்கு தெரியும் 1.2 தான் இங்க அதிகமா இருக்கு. அதாவது 51.2ல இருந்து 50 கழிச்சிட்டோம்னா 1.2 மில்லி லிட்டர். அதை கரெக்டா நம்ம எழுதிடணும். சரியா? அடுத்து பாருங்க, உண்மை வெப்ப விரிவு அப்படிங்கிறது L3 மைனஸ் L2. L3ங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். L3ங்கிறது எவ்வளவு? 51.2. L2 அப்படிங்கிறது 48.5 48.5. இப்போ இதுல இருந்து இதை கழிக்கணும். கழிச்சா நமக்கு என்னது ஆன்சர் கிடைக்கும். எது அதிகமா இருக்கு? 51.2ல இருந்து 48.5 கழிக்கணும். சரியா? இப்போ கழிக்க முடியாது. இது கடை வாங்கினா இது என்ன ஆயிரும்? 12ஆ மாறிடும். இது என்ன ஆயிரும்? 50ஆ மாறிடும். சரியா? இப்போ 12ல இருந்து 5 கழிச்சோம்னா எவ்வளவு? 12ல இருந்து 5 கழிச்சா நமக்கு தெரியும் 7 போட்டலாமா? சரியா? இப்போ இது முடிஞ்சு. அடுத்து பாருங்க, 12ல இருந்து 5 கழிச்சா 7, 50 இருக்கு, இங்க 48 இருக்கு. இப்ப கழிச்சா என்ன கிடைக்கும்னு நமக்கு தெரியும். 50ல இருந்து 48 கழிச்சா எவ்வளவு கிடைக்கும்? 2 தான் கிடைக்கும். இப்போ 2.7 2.7 தான் என்னது? 7 மில்லி லிட்டர் தான் என்னது? உண்மை வெப்ப விரிவு. சரியா? தோற்ற வெப்ப விரிவுங்கிறது 1.2 மில்லி லிட்டர் ஆகும். வணக்கம் மாணவர்களே. 10ஆம் வகுப்பு அறிவியல் அலகு 3 வெப்ப இயற்பியல். எடுத்துக்காட்டு 2. மாறாத வெப்பநிலையில் உள்ள வாயுவின் அழுத்தத்தை 4 மடங்கு அதிகரிக்கும் போது அவ்வாயுவின் பருமன் 20 cc-இலிருந்து V2cc ஆக மாறுகிறது எனில் பருமன் V2cc-ஐ கணக்கிடுகன்னு கேட்காங்க. சரியா? அழுத்தத்தை அதிகரிக்காங்க. அதாவது தொடக்க அழுத்தத்தை நம்ம Bன்னு வச்சுக்கிடுவோம். இறுதி அழுத்தம், அதாவது அழுத்தத்தை அதிகரிச்ச பிளவு அழுத்தம் எவ்வளவா மாறுது? 4 மடங்கு ஆகுது. அதனால இதை Pன்னு எடுத்துட்டா இதை 4 × Bன்னு எடுத்துக்கலாமா? அதே மாதிரி தொடக்க பருமன்
20 சிசியா இருக்கு. 20 சிசியா உள்ளது இறுதி பருமன் V2 சிசியாக மாறுகிறதுன்னு சொல்லுறாங்க. அந்த V2ங்கிறது நமக்கு தெரியாது. அதனால என்னது V2ங்கிறது என்ன செய்வோம், கேள்விக்குறி போட்டே வச்சிருப்போம். சரியா? இப்போ பாயில் விதிப்படி எப்படி இருக்குன்னா PV மாறிலி. சரியா? இங்க வந்து தொடக்க அழுத்தம் P1. சரியா? தொடக்க பருமன் V1. சரியா? அடுத்து அதுக்கு எதுக்கு சமமா இருக்கும்னா இறுதி அழுத்தம் P2, இறுதி பருமன் V2. இதுக்கு எப்படி இருக்கும், சமமா இருக்கும். சரியா? இதை நல்லா தெரிஞ்சுக்கிடணும். இப்ப P1ங்கிறது என்னன்னு எடுத்துக்கோன்னு பாருங்க. நமக்கு தேவையானது V2 தான். அதனால இதை திருப்பி இந்த சைடு எழுதலாமா? P2 V2 ஈக்குவல் டு P1 V1. சரியா? நமக்கு V2 தான் தேவை. அதனால எப்படி எழுதிக்கலாம், V2 ஈக்குவல் டு இந்த P2 அங்கிட்டு அந்த சைடு போனோம்னா, அதாவது இங்க பெருக்கல்ல இருக்குது, அந்த பக்கம் போனா எங்க போவோம், கீழே தொகுதிக்கு போவோம். சரியா? தொகுதியில உள்ளது பகுதிக்கு போவோம். இப்போ P2ன்னு எழுதிடுவோம். சரியா? ஏற்கனவே P1ங்கிறது என்னன்னு வச்சிருக்கோம், P1 Pன்னு எடுத்திருக்கோம், P2 எப்படி எடுத்திருக்கோம், 4B, அதாவது 4 மடங்கு அழுத்தம் அதிகரிக்குது. V1 அப்படிங்கிறது 20 சிசிங்காங்க. சரியா? 20 சிசி. இப்போ இந்த Pக்கு P என்ன செய்யணும், கேன்சல் பண்ணிடுவோம். இப்போ 1 4 5 20. இப்போ 5 இருக்கு மட்டும் இருக்கு. சரியா? அப்போ நான் V2ங்கிறது 5. அந்த சிசி அப்படிங்கிறது அதோட யூனிட், அதாவது அலகு. அலகுங்கிறது என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா சிசினா சென்டிமீட்டர் கியூப்பு. சென்டிமீட்டர் கியூப்பு. இதான் என்னது V2. அதாவது தொடக்க அழுத்தத்தை அதிகரிக்கும் போது கிடைக்கக்கூடிய வேல்யூ.